தமிழ்நாடு சட்டசபையில் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் நடப்பு கூட்டத்தொடர் முடியும் வரை அதிமுக உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் அதனை கண்டித்து இன்று போராட்டம் நடைபெற உள்ளது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 4வது நாளன்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து சென்றனர். பேரவை தொடங்கியதுமே அதிமுக உறுப்பினர்கள் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் தொடர்பாக பேசுவதற்கு முற்பட்டனர். அப்போது கேள்வி நேரம் முடிந்ததும் பேச அனுமதிப்பதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். ஆனால் அதிமுக உறுப்பினர்கள் சபாநாயகர் இருக்கையை சுற்றிக் கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து அதிமுகவினரை அவையிலிருந்து வெளியேற்றுமாறு காவலர்களுக்கு சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவை முன்னவர் துரைமுருகன் எதிர்க்கட்சிகள் மலிவான விளம்பரத்தை தேடி அலைவதாக விமர்சித்தார். அவைக்குள் பேசாமல் தொடர்ந்து கூச்சல் குழப்பம் எழுப்பி நேரத்தை வீணடிப்பதாக விமர்சித்த துரைமுருகன் அதிமுக உறுப்பினர்களை தற்காலிகமாக நீக்க உத்தரவிடக் கோரி தீர்மானத்தை முன்மொழிந்தார். அதனை ஏற்று நடப்பு கூட்டத்தொடர் முடியும் வரை அதிமுக உறுப்பினர்கள் பேரவை பணிகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்று சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இங்கே வருகை தந்து வெளியே சென்ற அனைத்து உறுப்பினர்களும் எஞ்சிய நாட்களுக்கு இந்த கூட்டத்தொடர் முழுமைக்கும் இந்த அவையிலே பேரவை பணிகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற உத்தரவை பிறப்பிக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி துயர சம்பவத்தில் உண்மையான அக்கறையுடன் அரசு நடவடிக்கை மேற்கொண்டதாக விளக்கம் அளித்தார். மக்கள் பிரச்சனையை பற்றி இப்பேரவை பேச வாய்ப்பளிப்பதாக தெரிவித்தும் அதை ஏற்க மனமில்லாமல் வெளியில் சென்று பேசுவது என்பது இந்த பேரவையினுடைய மாண்புக்கும் மரபுக்கும் ஏற்புடைய செயல் அல்ல. பிரதான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டிய அதிமுக மக்களுக்கு ஆற்ற வேண்டிய ஜனநாயக ஆற்றாமல் வீண் விளம்பரத்தை தேடுவதிலேயே முனைப்பாக உள்ளது. இதனிடையே சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறியதும் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர் நடுநிலையாக செயல்பட்டு பிரதான பிரச்சனையை விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாள்தோறும் மரணத்தினுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. சிகிச்சை பெறுவடைய எண்ணிக்கை 150க்கும் மேற்பட்டவர் இருக்கின்றார்கள். பல பேருக்கு கண்ணு தெரியவில்லை, பார்வை இழப்பு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை விட முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது? இதை கூட மக்களுடைய பிரச்சனை, மக்களுடைய உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பிரச்சனையை சட்டமன்றத்திலே விதியின் கீழ் நாங்கள் எழுப்பதற்கு அனுமதி கொடுக்க மறுக்கின்றார்கள். வலுக்கட்டாயமாக எங்களை வெளியேற்றிருக்கின்றார்கள். இது வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கின்றது. மக்கள் பிரச்சனையை விட வேறு எதை விவாதிக்க போகிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். மேலும் மக்கள் பிரச்சனையை பேசாத அரசு நீடித்ததாக சரித்திரம் இல்லை என்றும் அவர் கண்டனம் தெரிவித்தார். இதனிடையே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த கோரி சென்னை எழும்பூரில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளியேற்றப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பது அடிப்படை ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். 48 ஆண்டுகளுக்கு பிறகு மக்களவையில் நடந்த சபாநாயகர் தேர்தலில் வெற்றி பெற்று 2வது முறையாக ஓம் பிர்லா சபாநாயகராகியுள்ளார். முதல் நாளிலேயே அவசர நிலையை கண்டித்து ஓம் பிர்லா தீர்மானம் கொண்டு வந்தால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். மக்களவை சபாநாயகர் பெரும்பாலும் போட்டியின்றி தேர்வு செய்யப்படும் நிலையில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகள் இடையே ஒருமித்த கருத்து ஏற்படாததால் இந்த முறை போட்டி ஏற்பட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஓம் பிர்லாவும் இந்தியா கூட்டணி சார்பில் கொடிக்குனில் சுரேஷும் சபாநாயகர் பதவிக்கு போட்டியிட்டனர். 1952, 1967 மற்றும் 1976 ஆண்டுகளில் மட்டுமே சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் நடைபெற்ற நிலையில் 48 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று மக்களவையில் சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் நடைபெற்றது. தேர்தலை நடத்திய தற்காலிக சபாநாயகர் பர்த்ருஹரி மஹதாப் குரல் வாக்கெடுப்பின் மூலம் ஓம் பிர்லா வெற்றி பெற்றதாக அறிவித்தார். Those against may say no. Shri Om Birla is declared elected as the Speaker of this House. 20 ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ந்து 2வது முறையாக மக்களவை சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்ட ஓம் பிர்லாவை
பிரதமர் நரேந்திர மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆகியோர் இருக்கைக்கு அழைத்துச் சென்று அமர வைத்து வாழ்த்து தெரிவித்தனர். இரண்டாவது முறை சபாநாயகர் இருக்கையில் அமர்வது சாதனை என சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து கூறினார். आजादी के 70 साल में नहीं हुए, आपकी अध्यक्षता में इस सदन ने इसको करके दिखाया. ஓம் பிர்லாவுக்கு வாழ்த்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, அவையில் மக்களின் குரலாக ஒலிப்பதற்கு அனுமதிப்பீர்கள் என நம்புவதாக குறிப்பிட்டார். Speaker sir, so the idea that you can run the house efficiently by silencing the voice of the opposition is a non-democratic idea. And this election has shown that the people of India expect the opposition to defend the constitution, the Samvidhan. புதிய சபாநாயகராக தேர்வான பிறகு உரையாற்றிய ஓம் பிர்லா, முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி 1975ஆம் ஆண்டு அமல்படுத்திய அவசர நிலையை மக்களவை கடுமையாக கண்டிப்பதாகவும், அவசர நிலை அறிவிக்கப்பட்ட ஜூன் 25ஆம் தேதி இந்திய வரலாற்றில் கருப்பு தினம் என்றும் தெரிவித்தார். மேலும் அதற்கு எதிராக ஓம் பிர்லா தீர்மானம் கொண்டு வந்தார். श्रीमती इंदिरा गांधी ने देश में इमरजेंसी लगाई और बाबा साहब अंबेडकर द्वारा निर्मित संविधान पर प्रचंड प्रहार किया था. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்ட முதல் நாளிலேயே கடும் அமளி ஏற்பட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகளை நாள் முழுவதும் ஒத்திவைப்பதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார். கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கோவை குற்றால அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இதனிடையே நீலகிரியில் இரவு வரை நீடித்த மழையால் பொதுமக்களின் வாழ்க்கை முடங்கியது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம், சிறுபாணி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் கோவை குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அருவியில் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருந்து வந்திருந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். சிலர் நுழைவு வாயிலில் நொய்யல் ஆற்றுக்கு செல்லும் உபரி நீரில் குளித்து மகிழ்ந்தனர். இதேபோன்று சித்திரைச்சாவடி தடுப்பணையிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டாரத்தில் இரவிலும் நீடித்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கனமழை காரணமாக பந்தலூரில் உள்ள அம்மா உணவகத்தில் மேற்கூரையில் இருந்து மழைநீர் ஒழுகியதால் உணவருந்த சென்றவர்கள் அவதியடைந்தனர். சூறைக்காற்று வீசியதில் உதகையில் 6 இடங்களில் விழுந்த ராட்சத மரங்களை தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் அப்புறப்படுத்தினர். கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் 4 மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டி தீர்த்தது. பேருந்து நிலையம், அண்ணா சாலை, மூஞ்சிக்கல், ஏரிச்சாலை, சீனிவாசபுரம் உள்ளிட்ட இடங்களில் இடைவெளி விட்டு மழை பொழிந்தது. கனமழையால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பேச்சிப்பாறை மற்றும் பெருஞ்சாணி அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் அணைகளில் இருந்து தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் ஆற்றங்கரையோரம் மற்றும் தாழ்வான இடங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஆட்சியர்